கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் சங்கீதம் 17வது அதிகாரத்தில் 14வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும் என்று தாவீது ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்ற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினாலே என்னை தப்புவியும். ஆண்டோடைய கரம் தான் நம்மளை தப்புவிக்கிற கரம், கனப்படுத்துகிற கரம், அரவணைக்கிற கரம். அந்த கரத்தினாலே என்னை தப்புவியும் என்று தாவீது ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அப்ப தப்புவிக்கப்பட்ட மனுஷன் சொல்லுவது காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சங்கீதம் 17 அதே 15வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் பொழுது உமது சாயலால் திருப்தியாவேன். நாமே அப்ப அவருடைய கரம் நம்மளை மனுஷருடைய கைக்கு தப்புவிக்கும் பொழுது நாம் என்ன பண்ணுகிறோம்னா அவருடைய கரத்துல விழுகிறோம். அவருடைய கரம் நீதியின் கரம், அது பராக்கிரமம் செய்கிற கரமா இருக்கிறது. அந்த நீதியில நம்ம என்ன பண்றோம், அவருடைய முகத்தை தரிசிக்கிறவர்களா இருக்கிறோம். நாம் விழிக்கும் பொழுது அவருடைய சாயல்னால நம்ம என்ன பண்றோம், திருப்தி ஆகிறவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியாக ஏசாயா 64:8 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. ஹல்லேலூயா. இங்க ஏசாயா மிகவும் அருமையா சொல்லுகிற காரியம், கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறோம். ஆமே, கர்த்தருடைய கரத்தின் கிரியைகள் தாங்க நீங்களும் நானும். அப்ப அவர் நம்ம எவ்வளவாய், அதனாலதான் அவர் உள்ள கையில நம்மள வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நம்மளால பார்க்க முடிகிறது. அப்போ இப்படி இருக்கிற வேலையிலே, அவர் நம் பிதாவா இருக்கிற வேலையில நம்ம என்ன செய்யணும்னா 119:73வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று, உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும் என்று தாவீது அடுத்தது ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். என்ன பண்ணிட்டீங்க, உங்க கரத்தினால உண்டாக்கிட்டீங்க, உருவாக்கிட்டீங்க, ஆனா உங்க வசனத்தினால என்ன உணர்வுள்ளவன் ஆக்கும் என்று சொல்லுகிறார். கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினாமே. கர்த்தர் அவருடைய வசனத்தின்படி நம்மளை நன்றாய் நடத்துவார். குயவனாகிய அவருடைய கரத்திலே நம்மை களிமண்ணாய் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் சித்தம் செய்கிற பிள்ளைகளாய் நாம் இருப்போம். ஏனென்றால் குமாரனும் அப்படியாய் அர்ப்பணித்தபடினாலேதான் பிதாவுடைய சித்தத்தை அப்படியே நிறைவேற்றி முடித்தார். ஹல்லேலூயா. இதை உணர்த்தும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நே வணைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நே வணைந்திடுமே, திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே, வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில்
கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. அவர் நமக்கா ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு கண்களினா காண்கிறேனே. இன்ப கானான் தேசமதை கண்களினா காண்கிறேனே. இன்ப கானான் தேசமதை. ஆமென். நாம் கர்த்தருடைய கரத்திலே களிமண்ணாய் நம்ம அர்ப்பணிப்போம். அவர் நம்மை உண்டாக்கினவரும் உருவாக்கினவரும் உணர்வுள்ள வாக்குவராய் இருக்கிறார். எப்படியாக என்றால் அவருடைய வசனத்தின் மூலமாய் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியம்தான் நம்மளை உணர்வுள்ளவர்களாய் மாற்றும். ஆமென். God bless you.